السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله قال الله تعالى أيضا فسيكفيكهم الله وهو السميع العليم. قال نبينا صلى الله عليه وسلم المرء من مع أحب أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. அல்ஹம்துலில்லாஹ், புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய அருளும் கிருபையும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நபர்களின் வழியினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், ஏனைய நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தன்று அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய அன்பும் கருணையும் மகஃபிரத் என்ற மன்னிப்பும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை, இருளக வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சமுதாயத்திற்கு ஒரு நபியை தேர்வு செய்து அந்த நபிக்கு, அந்த நபியினுடைய உம்மத்திற்கு வழிகாட்டுதலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த வேத நூலான குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து இந்த இருளகத்திற்கு தேவையான கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மார்க்கமும் இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட அகீதா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பதிவிடுகிறார். அதுபோன்று மசாயில் சட்டதிட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பதிவிடுகிறார். உபூதியத் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பதிவிடுகிறார். இதுபோன்று இரு உலக வழித்தடங்களில் உண்டான அத்தனை செய்திகளையும் திருமறை நமக்கு நினைவுபடுத்துகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தையும் வாழ்க்கையும் நமக்கு முன்னால் வைக்கிறார்கள். இப்படி இந்த ஈருலகத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு இடத்திலே ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார். குல் இன் குன்தும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் யுஹிப்புகுமுல்லாஹ். குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ, அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். ஃபத்தபிஊனி, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்ப வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான் என்பதாக சொன்னார். அது மட்டுமல்லாமல் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். ஃபயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்ற நிலையில் நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்பக்கூடியவனாக ஆகிவிடுகிறான் என்பதாக அந்த வசனம் நமக்கு ஒரு இடத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்பூனி யுஹிப்புல்லாஹ், நீங்கள் என்னை விரும்புங்கள், என் மீது அன்பு பாராட்டுங்கள், அன்பு செலுத்துங்கள்,
லியுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவதற்காக வேண்டி என்பதாக. இப்ப இந்த ஷரியத்துடைய பாதையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தொடர்பு நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு ஹதீஸ்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் யாரும் ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட முடியாது. ஹத்தா அகூன இலைஹி, எதுவரை என்று சொன்னால் நான் அவர்களுடைய உள்ளத்திலே ஆகுகின்ற வரை, நான் அவர்களுடைய உள்ளத்திலே ஆகுகின்ற வரை அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துதியப்படுவதோ, அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதோ, அவர்களுடைய சுன்னத்தான விஷயங்களை எடுத்து நடைமுறைப்படுத்துவதோ இருக்கக்கூடிய விஷயம்தான். ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். அவர்களுடைய உள்ளத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியம், அந்த அன்பு அவர்களுடைய பெற்றோரை விட, அவர்களுடைய தாயை விட, தந்தையை விட, ஒட்டுமொத்த பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மக்களையும் விட அந்த அடியானுடைய கல்வில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மிக உயர்வானதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்காத வரை நாம் என்ன செய்ய முடியாது? ஈமான் கொண்ட நிலையாக, ஈமானில் பரிபூர்ணமாக ஆகிவிட முடியாது என்பதாக சொன்னார்கள். அதுபோன்று பல ஹதீஸ்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். ஒரு இடத்தில் எப்படி சொல்லுவார்கள்? உங்களில் யாரும் ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட முடியாது. நான் எந்த வழித்தோன்றலை, என்ன வழிகாட்டுதலை நான் எடுத்து சொன்னேனோ அதனை நீங்கள் பின்பற்றாதவரை என்ன செய்ய முடியாது? ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட முடியாது என்ற அடிப்படையான அகீதாவினுடைய, கொள்கையினுடைய, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை அல்லாஹும் ரசூலும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லக்கூடிய இந்த செய்திகளுக்கு மத்தியில் பல்வேறு படிப்பினைகளுக்கு உண்டான விஷயங்களை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபாக்கள் உயர்வாக வைத்திருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டான ஒட்டுமொத்த நூறானியத் வெளிச்சம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய வழியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதினால் அந்த நூறானியத்தை, அந்த வெளிச்சத்தை பெற்றார்கள். அந்த நூறானியத்தை எப்படி பெற்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டதின் அடிப்படையில், அந்த வழிகாட்டுதலை, அந்த சுன்னத்தான விஷயங்களை தங்களின் உயிரை விட உயர்வாக கருதியதினால், அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியதனால் ஒரு நூறானியத்தாக தெரிந்தது. எந்த சஹாபியை பார்த்தாலும் என்ன எப்படிதான் இருப்பாங்க? நூறானியத்தாக, வெளிச்சமானவர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸஹாபி கன் நுஜூமி ஃபபி ஐயி இக்ததைத்தும் இஹ்ததைத்தும் என்பதாக. என்னுடைய தோழர்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள் என்பதாக சொன்னார்கள். ஃபபி ஐயி, நீங்கள் யாரை இக்ததைத்தும் பின்பற்றினாலும் இஹ்ததைத்தும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக சொன்னார். ஒரு மனுஷன் அந்த மனுஷனை பார்த்து இவனுடைய பேச்சை கேட்காத, இவனுடைய இவனுடைய ஆலோசனையை கேட்காத, இவன் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்காத, இவனுடைய சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்காத அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய மாட்டோம். ஏன்னா அவன்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஆலோசனை சரியான முறையில் ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதியில் அவன் இருக்க மாட்டான். அதே போன்று வழிகாட்டுதல், அவனுடைய வழிகாட்டுதல் என்பது நமக்கு நேர்மையானதாக இருக்காது. அதனால தான் என்ன செய்வாங்க? அவனுடைய ஆலோசனையோ அவனுடைய சொல்லையோ கேட்காது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களை முன்னிறுத்தி சொன்னார்கள், ஃபபி ஐயி இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், நீங்கள் யாரை பின்பற்றினாலும் இஹ்ததைத்தும், நீங்கள் நேர்வழி வருவீர்கள் என்பதாக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வியலை எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்றத அந்த வார்த்தையின் மூலமாக, நபி சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாகவே நம்ம என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். உணர்வோடு வாழ்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, உணர்வோடு வாழ்ந்தாங்க. பல்வேறு சான்றுகளை அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுபடுத்துவாங்க.
ஒரு 10 வயது சிறுவர் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், வயசு என்ன ஆகுது? வெறும் 10 வயசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசு தான், 10 வயசு ஆகுது. தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் நாயகத்தோட சிறு புள்ள தான். நான் இஸ்லாத்துக்கு வரணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ இஸ்லாத்தில் கலிமா சொல்லி உன்னை முழுமையாக ஒரு முஸ்லிமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நான் எதை சொல்லுகிறேனோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதாக உங்கள் பெற்றோர்களெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அது முடியாது, சிறு வயதுக்குள்ள சொல்லக்கூடிய வார்த்தை. போயிட்டாங்க. அந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், அந்த சிறு வயதாக இருக்கக்கூடிய தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருக்க முடியல. நபியினுடைய வார்த்தை, நபியினுடைய வாழ்க்கை மக்காவிலும் மதீனாவிலும் பிரகாசமாக மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய அறியாமைகளை எல்லாம் ஒழித்துவிட்டு நூறின் பக்கம், வெளிச்சத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம், நீதியின் பக்கம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உண்டான அந்த நேர்மையை, நீதியை சரியாக நிலை நாட்டக்கூடிய அந்த நிலைமைகள் எல்லாம் பார்த்து பார்த்து மக்களுக்கு மத்தியிலே சஹாபாக்களாக உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் அந்த சின்ன வயசா இருக்கக்கூடிய தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் கேட்கிறாங்க. இருப்பு கொள்ள முடியும். மறுபடியும் போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கரத்தை பிடித்து நான் என்ன செய்யணும்? கலிமா சொல்லணும், ஈமான் கொள்ளணும், இஸ்லாத்துல வந்துடணும்னு கேட்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீ கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு முழுமையாக வரணும்னா நான் என்ன சொல்றேனோ அதை கண்டிப்பா நீ கேட்டாகணும், பெற்றோர்களை விட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவும் என்ன நெருடல் இருந்தாலும் அந்த நிலை வராது இல்லையா? அப்போவும் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் யோசிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. மறுபடியும் மீண்டும் காலம் போகுது, காலங்கள் ஓடுது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான அந்த அன்பானது, அந்த ஹுப்பானது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் 10 வயது சிறுவராக இருக்கக்கூடிய அந்த நாயகத்தோழருடைய உள்ளத்திலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. எப்படியாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடிச்சி நாம் என்ன செஞ்சிடணும்? கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள போயிடணும். 3வது தடவை வராங்க. அந்த 10 வயது இருக்கக்கூடிய தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா 3வது தடவை கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கட்டாயமாக கலிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வந்துடணும், நான் உங்க கூடவே இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நீ கலிமா சொல்லி உள்ள வந்துட்டனா நான் என்ன சொல்றனோ அதன்படி நீ நடக்கணும், கட்டாயமாக நடக்கிற அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து விட்டு கலிமா சொல்றாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நான் சாட்சி பகர்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன். வாஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. அந்த கலிமா சொல்லி பையத் வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை உக்குத்துல் அபாக்க, சொன்ன அடுத்த கணமே எந்திரிச்சு ஓடுறாங்க. அப்படின்னா என்னங்க? உக்குத்துல் அபாக்கன்னா உன்னுடைய தந்தையை கொலை செய்து விடு, உன்னுடைய தந்தையை கொலை செய்து விடு. இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே வருது, திருமிதி ஷரீஃப்ல வரும். உக்குத்துல் அபாக்க, இந்த வார்த்தையை சொன்ன உடனே தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் எந்திரிச்சு ஓடுறாங்க. மற்ற சஹாபாக்களை கூப்பிட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு வாங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் சொன்னாங்களா, அதாவது எந்த உறவையும் துண்டிப்பதற்காக வேண்டி நான் என்ன செய்யப்படல, அனுப்பப்படல. எந்த உறவையும் எந்த நட்பையும் துண்டிப்பதற்கோ பிரிப்பதற்கோ அதனை வெறுப்பிற்கு உண்டாக்குவதற்கோ நான் அனுப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்ன வார்த்தையில அந்த எந்த அளவுக்கு உறுதியா இருக்குன்றதுக்காக வேண்டி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வயசு இருக்கக்கூடிய இந்த சிறுவராக இருக்கக்கூடிய தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பிரயாணம் போகுது. அவங்கெல்லாம் எந்த இடத்துல தாவா கொடுக்குறாங்களோ, ஈமானுடைய விஷயம், யக்கீனுடைய விஷயம், ஷரியத்தினுடைய விஷயம் ஒன்னொன்னாக தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க பேசுறாங்க. ஒரு 4-5 ஆண்டுகள் கடந்து விட்டது. அவங்க ஒரு மார்க்கத்தினுடைய தாவா, ஒரு தாயாவே ஆயிட்டாங்க. ஒரு கட்டம் வருது,
சரியாக சொல்லணும்னா 15 to 16 வயசு, இந்த வயசு ஆகுது. யாருக்கு? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த நேரத்தில் உடல்நிலை மிகவும் பலகீனமாயிருச்சு. அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவிற்கு கதி இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காதுகளுக்கு போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா 16 வயசு தான் இருக்கும், 15-16 வயசு தான் இருக்கும், மயக்க நிலையில படுத்து கொண்டு இருக்கிறாங்க. உடல் பலகீனமா இருக்கு, நோயில படுத்து கொண்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் போய் சொன்னாங்களா, இந்த இரவை இவர் கடக்க மாட்டான்னு சொன்னாங்க. இந்த இரவை தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் கடக்க மாட்டாரு. ஒருவேளை கடந்து விட்டால், ஒருவேளை கடந்து விட்டால் அப்படின்னா என்னங்க, இன்னைக்கு மௌத்தாயிடுவாரு, ஒருவேளை இல்லாட்டி நாளை மௌத்தாகலாம். அப்படி ஆயிட்டார்னா முதலாக என்கிட்ட செய்தியை சொல்லி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட செய்தியை நீங்க சொல்லி கட்டாயமா அவங்க குடும்பத்தார்கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, அந்த செய்தி என்ன செய்யுங்க, என்கிட்ட சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் அவருக்கு நான் குளிப்பாட்டணும், அவருக்கு நான் கஃனிடணும், அவருக்கு நான் ஜனாசா தொழுகை வைக்கணும், அவரை நான் அடக்கம் செய்யணும். இந்த 4 விஷயத்தை சொன்னாங்க. யாருக்கு? தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் அவருக்கு ஒரு வேளை மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால் இவருடைய குளிப்பாட்டுதலும், இவருடைய கஃனிடுதலும், ஜனாசா தொழுகையும், அடக்கம் செய்வதும் என்னை சார்ந்தது, கட்டாயமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அந்த மயக்க நிலையிலிருந்து கொஞ்சம் விழிக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே விழிக்கிறாங்க. அப்போ விழிச்ச உடனே ஒரு வார்த்தையை கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு போனாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆமாம் வந்துட்டு போனாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி செய்தியை சொன்னாங்க. ஒருவேளை இந்த 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 இரவை நீங்கள் கடப்பது சிரமம், ஒருவேளை கடந்து போச்சுன்னா, இன்றையோ நாளையோ மௌத்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்லி அனுப்புங்க, கண்டிப்பாக சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் என்ன செய்யணுமா, உங்களுக்கு குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தார்கள் சொல்கிறாங்க, உங்களுக்கு குளிப்பாட்டணும், உங்களை உங்களுக்கு கஃனிடணும், உங்களை ஜனாசா அடக்கம் செய்யணும், உங்களுக்காக தொழுகை வைக்கணும், உங்களை அடக்கம் செய்யணும் இப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்று இரவு என்ன செய்ய மாட்டார், இன்று இரவு இவர் கடக்க மாட்டார், ஆனால் கண்டிப்பாக நான் கடக்க மாட்டேன். ஒருவேளை இன்று இரவு நான் மௌத்தாயிட்டேன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எந்த செய்தியும் சொல்லாதீங்க. மதீனாவில் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. இந்த செய்தியை சொல்லிட்டு தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, மதீனாவில் அந்த யகூதிகள், இந்த யூதர்கள் எல்லாம் இரவு நேரத்திலே தான் இஸ்லாமியர்களையும் சஹாபாக்களை எல்லாம் நோவினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரம் மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிரமத்திற்கு மத்தியில் என்னை அவர்கள் பார்க்க வேண்டாம், பகலில் எடுத்து செய்தியை சொல்லுங்கள் சொன்னார். எனக்கு நோய் பெரிய விஷயம் இல்லை, என்னுடைய நோய் பெரிய விஷயம் இல்லை, இன்னைக்கு நான் மௌத்தாக போறேன்னு நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, அதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இறந்து விட்டால் இந்த செய்தியை சொல்ல வேண்டாம், இந்த இரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய வேண்டாம், அந்த சிரமத்தோடு என்னை அவர்கள் சந்திக்க வேண்டாம், இப்படி சொல்லி முடிஞ்சிட்டு களிமா சொல்லி வஃபாத்தாயிட்டார். இப்போ நாம என்ன 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 சொல்ல வர்றோம், அல்லாஹ் அந்த செய்தியை மேல ஒரு வசனம் சொன்னோம் இல்லையா, குல்லின் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ், அதாவது நீங்கள் அல்லாஹ் நம்மை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பிரிய வைக்க வேண்டும், அவர்களுடைய சுன்னத்தான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும், அவங்களுடைய சுன்னத்தான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, அஹிப்பூனி யுஹிப்புல்லாஹ், என்ன பிரியப்படுங்க அல்லாஹ் உங்களை பிரியப்படுவார், என் மீது நீங்கள் அன்பு பாராட்டுங்க அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையை மீறி சிந்திப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஒரு, அதாவது வழிகாட்டு நிலை மட்டுமல்ல, இந்த துன்யாவுக்கு உண்டான ஒரு வணக்க வழிபாட்டு நிலை மட்டுமல்ல, இந்த உலகம் சம்பந்தப்பட்டது, அறிவியல் சம்பந்தப்பட்டது, ஒவ்வொரு அறிவிற்கும் தெளிவான ஒரு பாதையை
எடுத்து சொல்லக்கூடியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷரியத்தை, இந்த மார்க்கத்தை அற்புதமான ஒரு வழிகாட்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு நம்மிடம் குறையதான் இன்று பல்வேறு முசீபத்துகளையும் பல்வேறு இடையூறுகளையும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நாம அடைஞ்சு கொண்டு இருக்கோம். ஒரு காலத்தில் நாம என்ன செஞ்சோம், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாம என்ன செஞ்சோம், எதுக்காக வேண்டி இப்பேற்பட்ட தோல்வி அல்லாஹ் கொடுத்துட்டானே, சிரமத்தை கொடுத்துட்டானே, அதுக்கு நீங்க தான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு இடத்துல இந்த 10 பேர் இந்த மலை குன்றில் இருங்க, 10 பேர் மேலே இருங்க, 10 பேர் பின்னாடி இருங்க. களம் முடிஞ்சிருச்சுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. பின்வழியா எதிரிகள் சூழப்பட்டு அங்க கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேல சஹாபாக்கள் என்ன செய்யப்பட்டாங்க, ஷஹீதாக ஆக்கப்பட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செஞ்சிட்டோம், நாங்க எதற்காக வேண்டி ஏற்பட்ட நெருடல், ஒரு சுன்னத்தை விட்டதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையை கொடுத்தான். ஆனா நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சுன்னத்துகளை எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தையும் மேற்சொன்ற நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்தலாம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு அல்லாமல், அவர்களுடைய சிந்தனை அல்லாமல், அவர்களுடைய உணர்வு அல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்விடத்திலே எந்த பதிலையும் நாம் சொல்ல முடியாது என்பதாக குர்ஆனும் நபியினுடைய வார்த்தையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதனால அல்லாஹ் ரசூல் நம்முடைய ஈருலக வாழ்க்கையில் வெற்றி, ஈருலக வாழ்க்கையில் தெளிவு, ஈருலக வாழ்க்கையின் ஈடேற்றம் எதில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரசூலும் நமக்கு அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களால் நினைவுபடுத்தப்படக்கூடிய அத்தனை செய்திகளையும் இயன்ற அளவு நினைவில் வைத்துக் கொண்டு அமல்கள் செய்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் எதனையெல்லாம் கேட்டோமோ சொன்னோமோ அதன்படி அமல் செய்வதற்கு தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.